தியாமா, அண்ணி எங்க போயிருந்த? சரி சாப்பாடு எடுத்துட்டுமா? என்னங்க இப்படி பண்றா? இப்படியே விட்டா தியா என்னவோ நினைச்சாலே பயமா இருக்கு. அம்மா அம்மா என்னையே சுத்தி சுத்தி வந்த பொண்ணு இப்ப நான் மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. இதை பத்தி தியா கிட்ட கேட்டோம்னா அப்பா அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுல, நீ எல்லாத்தையும் தைரியமா நம்ம முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிருவா. அதை பார்க்க நீ தயாரா? அதுக்காக இப்படியே கெட்டு போடுன்னு விட்டுற முடியுமா? ஆம்பளை பையனுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துன மாதிரி அவளுக்கு எடுத்து வச்சதே இப்ப நீங்க தான். தியா, அப்பா, நீ பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் உன்னை திட்டினதே இல்லை. என் பொண்ணுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன், நீ சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா நீ இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி எங்க கண்ணு முன்னாடி அழிஞ்சு போறதை எங்களால பார்க்க முடியல. உன்னால சுயமா சிந்திக்க முடியும்னு நான் நம்புறேன். நீ பொண்ணுங்கிறதுனால இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. உன்னை நீயே அழிச்சுக்கிற இந்த பழக்கம் வேணாண்டா பாப்பா, விட்டுடா ப்ளீஸ். அப்பா, இப்ப நான் என்ன பண்ணேன்னு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? ஐ அம் அடல்ட் பா. ஐ ஹேவ் மை ஓன் ரூல்ஸ். முதல்ல ரூம் விட்டு வெளில போங்க. போங்கப்பா. தியா, கால் எடுக்க முடியாதா? அப்படி என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? என்ன மேக்கப் பண்ணிட்டு இருந்தியா? ப்ராஜெக்ட் இன்னும் சப்மிட் பண்ணல. ஐ வில் டெர்மினேட் யூ. ஒத்த பாடு, போன் வைடா. ஏய், இப்போ நீ என்ன சொன்ன? போன் வைடான்னு சொன்னேன்.